இந்த இடத்திலே அவ்வை வேக வேகமாக வெயிலிலே சுற்றிவிட்டு வருகிறாள். ஒரு பக்கம் தாகம், ஒரு பக்கம் பசி. இந்த பசியினால் அங்கே ஒரு நாவல் மரத்தடியிலே வந்து படுக்கிறாள். அப்பொழுது படுக்கின்ற பொழுது இந்த அவ்வை பாட்டியினுடைய பசியை உணர்ந்து கொண்டு அந்த மரத்தின் மேலே ஒரு எருமை மேய்க்கின்ற சிறுவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த எருமை மேய்க்கின்ற சிறுவன் கீழே இருக்கிற பாட்டியை பார்த்து, பாட்டி உனக்கு என்ன ரொம்ப பசிக்குதா அப்படின்னு கேட்டான். மேலே பார்க்குறாங்க அவ்வை பிராட்டி. மேலே ஒரு எருமாடு மேய்க்கிறவன் தலையில் ஒரு துண்டை சுற்றிக்கிட்டு உக்கான்னு இருக்கிறான். ஆமாம் தம்பி, கொஞ்சம் பசி எடுக்குது, உனக்கு நாவல் பழம் பறித்து தரட்டுமா, கொடுப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அங்கே முருகனுடைய திருவிளையாடல், அதாவது சிவபெருமான் மட்டும் திருவிளையாடல் நிகழ்த்துவதில்லை, முருகனுக்கும் திருவிளையாடல் நிகழ்த்த தெரியும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, முருகப்பெருமான் கேட்குறார் அவ்வையை பார்த்து, அவ்வையே உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? அவ்வை யோசிக்கிறார். கவி சக்கரவர்த்தி கம்பன், கவிராட்சசன் ஒட்டக்கூத்தன், வெண்பாவிற்கு புகழேந்தி, இப்படி பல பல புலவர்களை சந்தித்து வெற்றி கண்ட நம்மை பார்த்து, எப்பேற்பட்ட புலவர்களை எல்லாம் ஒற்றை பெண்மணியாக சபையிலே சென்று நேருக்கு நேர் பெண் சிங்கமாக சந்தித்த அவ்வையை பார்த்து அந்த ஒரு சிறுவன் கேட்குறான், எருமாடு மேய்க்கிறவன், சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா? யோசிக்கிறார். சுட்ட பழம்னா என்ன, சுடாத பழம்னா என்ன? நாம் இத்தனை காலம் எத்தனை ஊர்களுக்கு போய் சுற்றி வந்திருக்கிறோம், நமக்கு இது தெரியவில்லை. இந்த அவ்வை அந்த மாடு மேய்க்கு சிறுவனிடம், தம்பி சுட்ட பழம்னா என்ன சுடாத பழம்னா என்னன்னு ஒரு விளக்கம் கேட்டிருந்தாங்கன்னா சொல்லிட்டு இருப்பான். அவ்வைக்கு என்னன்னா, நாம் கற்றறிந்த பெரிய மேதை, இவனிடம் ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனிடம் போய் நாம் வித்தையை பரிமாறிக்கொள்வதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், சரி சுட்ட பழம்னா எப்படி இருக்கும், நெருப்புல சுட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பாட்டி என்ன பண்ணா, சரி சுட்ட பழம் கொடுங்க. இவன் என்ன பண்ணா, மேலிருந்து அந்த நாவல் மரத்தை உழுக்குனான். அந்த நாவல் மரத்தை உழுக்கின உடனே அந்த பழங்கள் எல்லாம் வந்து மண்ணில் விழுந்தது. இப்போ மேலிருந்து அந்த எருமாடு மேய்க்கிற சிறுவன் பார்க்குறான். இந்த கிழவி என்ன பண்ணுறா, கீழே மண்ணில் விழுந்த பழத்தை கையில் எடுக்கிறா. எடுத்து அதில் என்ன இருக்கும், மண் இருக்கும். மண் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஊதுவோம். இப்போது இந்த கிழவி என்ன பண்ணா, ஊதிட்டு சாப்பிட்லான்னு போகும்போது மேலே இருக்கிறவன் கேட்குறான், என்ன பாட்டி பழம் சுடுதா? இந்த கேள்விக்கு அசந்து போயிட்டான். ஒரு மண் இருக்குது, அதை ஊதி சாப்பிட்ணும்னு நினச்சேன், ஆனால் இதற்கு பின்னால் தமிழுக்குள் இருக்கக்கூடிய நுட்பம் சுட்ட பழமா என்பதற்கு உதாரணமாக அன்றைக்கு முருகப்பெருமான் ஒரு நாடகத்தை நடத்தி ஔவையாருக்கு இருந்த ஒரு பெரிய புலமையே ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் அடக்கினான். அதற்கடுத்து முருகப்பெருமான் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய தரிசனத்தை ஔவையாருக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு என்ன பண்ணுறான், ஒரு 4 கேள்விகளை கேட்குறான் ஔவையாரை பார்த்து. என்னன்னா, ஔவையினுடைய புலமை என்பது தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக 4 கேள்வியை கேட்குறான். என்ன கேள்வினா, அரியது எது, கொடியது எது, இனியது எது, பெரியது எது, இப்படி ஒரு 4 கேள்விகளை முன்னிறுத்துறான். அதில் நான் 2 கேள்விகளுக்கு மட்டும் இப்போ பதில் சொல்கிறேன். ஔவையை பார்த்து முருகப்பெருமான் ஒரு கேள்வி கேட்குறான், கொடியது எதுன்னு கேட்குறான். இப்போ நீங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க? கொடியது எதுனா அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை. இப்போ மனைவிக்கு கணவன் பிரச்சனையாக இருந்தால் கொடியது எனக்கு கணவன்வான். ஒரு மாமியாருக்கு மருமக பிரச்சனைனா மாமியாரை கேட்டால் கொடியது எதுனா மருமகன்வான். இப்படி ஆளாளுக்கு எது கொடியதுன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடியதுன்னு இருக்கும். ஆனால் ஔவை சொல்கிறா பாருங்க, கொடியது கேட்கின் தனி நடி வேலோய். முருகப்பெருமானே, நீ என்ன பார்த்து கொடியது எதுன்னு கேட்குற, கொடியது கேட்கின் தனி நடு வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது. ஒரு மனிதனுக்கு பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையில் சோத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குதுன்னா அதை விட கொடுமை வேறு எதுவும் கிடையாது. கொடிது கொடிது வறுமை கொடிது. சரி, அப்புறம் அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அந்த வறுமையை விட எதுடா கொடிதுன்னா, இளம் வயதில் படிக்க முடியாமல்
சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் பாருங்க, அது மிக மிக கொடியது. கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது. சரி, அதை விட அதனினும் கொடிது ஆற்றொணா கொடுநோய். பிறந்ததிலிருந்து யார் ஒருத்தன் நோய்களால் தாக்குண்டு மரணத்துக்கும் வழி இல்லாமல் வாழ்வதற்கும் வழி இல்லாமல் எவன் ஒருவர் வாழ்க்கை இருக்கிறதோ அதை விட கொடுமை வேறு எதுவும் கிடையாது. ஆற்றொணா கொடுநோய் என்பது மிகவும் கொடிது. அடுத்த வரி சொன்னா பாருங்க, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு பெண் குலத்தையே சாடுகின்ற அளவிற்கு அடுத்த வரி அவை சொல்றா, அதனினும் கொடிது அன்பிலா பெண்டீர். கொடுமையில எதிரா கொடுமைனா, ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில 50-50 கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளாமல் எப்ப கணவன் வீட்டுக்கு வந்தாலும் சிடு சிடு சிடுன்னு மூஞ்சிய வச்சுன்னுக்கிற பெண் தான் உலகத்திலே மிகவும் கொடுமையானவள் என்று சொன்னது யார்? ஆண் யாரும் இல்லைங்க. பெண்கள் கோச்சிக்கூடாது, ஏன்னா இதை சொன்னது ஒரு ஆண் கிடையாது, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அவ்வை சொல்றா, கொடியது கொடியது அன்பிலா பெண்டீர். இதோட நிறுத்திந்தா கூட நான் அவ்வையை கையெடுத்து கும்பிட்டுருப்பேன். அடுத்த வரி சொல்றா பாருங்க, அவர் கையால் இன்புற உண்பது அதனினும் கொடிதுன்ட்டா. அன்பில்லாத பெண்டீராக இருப்பது கூட பரவாயில்ல, ஆனா உன் வாழ்க்கை முழுவதும் அவ கையில சாப்பிட்ற பாரு, அதை விட கொடுமை மரணத்தை விட மிக மோசமானது என்று அவ்வை சொன்னால் நான் சொல்லவில்லை. அதற்கடுத்து இனியது எதுன்னு கேட்கிறார் முருகப்பெருமான். இனிது என்ன என்பது கேட்கிறார். அதுக்கு அவ்வை சொல்றா, இனிது இனிது கேட்கின் தனி நடி வேலோய், இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஏகாந்தம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, 100 மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம உங்களுடைய உள்ளத்திலே இறை சிந்தனையோடு உட்கார்ந்து தனிமையிலே இறைவனை காணுதல். கூட்டமாக சேர்ந்து கோயிலுக்கு போய் கும்புறது இல்லைங்க பக்தி, அது எல்லா மனிதர்களும் செய்வார்கள். ஆனால் தனியாக இருந்து உங்கள் மனதிற்குள்ளே இறை சிந்தனையோடு தனிமையிலே இறைவனை காண்பதற்கு பெயர் ஏகாந்தம் என்று பெயர். அதனினும் இனியது எதுவென்றால் ஆதியை தொழுதல். ஆதி என்றால் ஆதிக்கும் ஆதியாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குதல் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது ஆதியை தொழுதல், அதனிடும் இனிது அறிவினர் சேர்தல். இறைவனை கும்புறதை விட எதுடா பெருசுனா, நல்ல அறிவுடைய மனிதர்களோடு நாம் சேர்ந்து இருக்கணும். கொலை செய்கிறவனோடவோ பொய் பேசுறவனோடவோ காமாந்தகாரனோடவோ நீங்க சேர்ந்திருந்தா வருகின்ற நாள்களிலெல்லாம் செய்தித்தாளில் அவனோடு சேர்ந்து உங்க பேரும் அவனுக்கு துணை செய்தான்ற பேரோடு வரும். எப்பொழுதுமே மனிதர்களிடம் யார் நல்லவன் என்று தேர்ந்தெடுத்து அறிவாளி யார் என்பதை கண்டுணர்ந்து அவனோடு சேர்தல் வேண்டும். இனிது இனிது அறிவினர் சேர்தல். அதனினும் இனிது எதுவென்றால் அறிவினரை கனவிலும் நனவிலும் காண்பதுவே இனிது. அந்த அறிவாளிகளை நீங்கள் கனவில் மாத்திரமல்ல நனவில் மாத்திரமல்ல எப்பொழுதும் இறைவனை சிந்திப்பதை போல அவனை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவ்வை நமக்கு அறிவுறுத்துகிறார். இனியது எது கொடியது எது என்று தெரிந்து கொண்டோம். பின்வரும் காலங்களில் பெரியது எது இனியது எது என்பதை விளக்கத்தோடு பார்ப்போம். இப்போ 6 படை வீடுகளை சுருக்கமாக பார்த்து விட்டோம். 6 முகன் யார்? ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே. ஈசனோடு இருக்கும் முகம் 2. 3வது முகம் எது முகம்னா, நம்முடைய அடியவர்களுடைய குறைகளை தீர்க்கக்கூடிய முகம் எதுனா கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் 1. 4வது முகம் எதுனா, சிக்கல்ல போய் வேல் வாங்கிட்டு வந்தாரு பாருங்க, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் 1. அதற்கடுத்த முகம் திருச்செந்தூரிலே இருக்கக்கூடிய முகம் எதுனா, மாறுபடு சூரரை வதைக்கும் முகம் 1. அதற்கு அடுத்த முகம் வள்ளியை மனம் புணர வந்த முகம் 1.
ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆறுமுகனே, இத்தனை 6 முகங்களை உடைய பெருமானே, உன் 6 முகத்திலும் என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து. எப்பவுமே கோயிலுக்கு போனீங்கன்னா பட்டியல் போட்டு போய் முருகப்பெருமாங்கிட்ட வாசிக்காதீங்க. எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது இதையெல்லாம் நீ தீர்த்து வைன்னு எந்த காலத்திலும் வேண்டாதீங்க. ஏன்னா உங்கள் பிரச்சனைன்னு என்னன்றது படைச்ச அவனுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்லி தான் அவனுக்கு தெரிய போதா? அவன் உங்களிடம் எதிர்பார்ப்பது அன்பு ஒன்றுதான். நாம் பிற உயிர்களிடம் செலுத்துகின்ற அன்பு, கோபப்படாத தன்மை, இவற்றினால் நமக்கு இறைவன் தானாக வந்து அருள் புரிவான். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆதி அருணாச்சலம்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் தான் அவர் அருணகிரிநாதருக்கு காட்சி கொடுத்த இடம். நம்முடைய முருகப்பெருமானால் மிகவும் ஆசி பெற்றவர்கள் யார் என்றால் ஒருவர் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், நம்முடைய வாரியார் கிருபானந்த வாரியார் அவர்கள், பாம்பன் சுவாமிகள், இப்படி பல்வேறு நபர்கள் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்றவர்கள். வாரியார் சுவாமிகள் வயலூரிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானால் அருளாசி பெற்ற காரணத்தினால்தான் தான் வாழ்கின்ற காலம் வரை அந்த வயலூர் எம்பெருமான் முருகப்பெருமான் பெயரை சொல்லி தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த தமிழுக்காகவும் சைவத்திற்காகவும் தொண்டாற்றிய வாரியார் சுவாமிகள் வருகின்ற வழியிலே முருகன் அனுப்பிய அந்த மயில் போன்ற வாகனத்திலே, விமானத்திலே அப்படியே பறந்து முருகனோடு சென்று முருகனோடு ஐக்கியமாகிவிட்டார். அப்படி அடியார் பெருமக்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் பிறவா பெருநிலை வேண்டும். மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த உலகிலே மாமியார் மருமகளிடமும் மருமகள் மாமியாரிடமும் துன்பப்படாமல் இந்த பிறவியிலேயே இறைவனுடைய திருவடியை அடைந்து மீண்டும் மீண்டும் பிறவா நிலையை முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் அருள வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.